வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர்களை டெலிவரி கொடுக்கும் பொழுது பில்லில் இருக்கக்கூடிய கட்டணத்தை விட அதிகமான தொகையில் கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதோடு கேஸ் சிலிண்டர் கட்டணம் மற்றும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற தொகை விவரமும், ஒருவேளை கட்டாயப்படுத்தி அதிக தொகை வசூலிக்கிறாங்க அப்படின்னா அதை எங்கே புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் இப்போது பெரும்பாலான வீடுகளில் சமையல் சிலிண்டர்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன. ஏழை மக்கள் கூட சமையல் சிலிண்டர்களை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இலவச சிலிண்டர் இணைப்புகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. வீட்டில் சமையல் சிலிண்டர் தீர்ந்தவுடன் சிலிண்டரை முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்த பின்னரே சிலிண்டர் நம்முடைய வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படும். வீடு வீடாக சமையல் சிலிண்டர்களை டெலிவரி செய்யும் டெலிவரி மேன் நம்மிடம் சிலிண்டர் விலையை விட சற்று அதிகமாகவே கேட்டு வாங்கி விடுகின்றனர். அவர்களுக்கு சம்பளம் எவ்வளவு, ஏன் நம்மிடம் கமிஷன் கேட்கிறார்கள் என்றெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க. வீட்டில் சமையல் தீர்ந்தவுடன் நீங்கள் சிலிண்டர் ஏஜென்சியை அழைக்க வேண்டும் அல்லது ஆன்லைனில் சிலிண்டரை முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா சமையல் சிலிண்டர் முன்பதிவு செய்த ஓரிரு நாட்களுக்குள் சிலிண்டர் உங்களுடைய வீட்டு வாசலில் டெலிவரி செய்யப்படும். அந்த சிலிண்டரை டெலிவரி செய்பவர்களுக்கு ஏஜென்சி எவ்வளவு பணம் கொடுக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டெலிவரி மேன்களுக்கு தங்களுக்கு சம்பளம் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. சில சிலிண்டர் ஏஜென்சிகள் வாடிக்கையாளர்களின் வீட்டு வாசலில் சிலிண்டர்களை டெலிவரி செய்பவர்களுக்கு ஒரு நிலையான மாத சம்பளத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000 முதல் 15,000 ரூபாய் வரையும் இருக்கும். சில ஏஜென்சிகள் டெலிவரி செய்யப்படும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க. டெலிவரி செய்யப்படும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 24 ரூபாய் வழங்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. மக்களே, உண்மையில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு நிறுவனம் சார்பில் எந்த ஒரு வாகனங்களும் வழங்கப்படாது, அல்லது வாகனங்களின் பெட்ரோலோ அல்லது டீசலுக்கு அவர்களால் பணம் செலுத்த முடியாது. ஒரு சிலிண்டர் நிறுவனம் சிலிண்டர் டெலிவரிக்கு 73 ரூபாய் பெற்றால் அந்த நிறுவனம் இதில் 24 ரூபாயை டெலிவரி செய்பவருக்கு வழங்கும். கிராமங்களை பொறுத்தவரை அவர்கள் சிலிண்டர் டெலிவரிக்கு வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும். எனவே அங்கு ஒரு சிலிண்டர் டெலிவரிக்கு 35 ரூபாய் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிலிண்டர் டெலிவரிகள் அதிகமாக இருக்கும் பொழுது டெலிவரிக்கு மற்ற ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும். பின்னர் அவர்களுக்கு கமிஷனில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும். இது 15 முதல் 20 ரூபாய் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக சிலிண்டர் டெலிவரி செய்பவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ரூபாய் 30 முதல் 50 வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறார்கள். இந்த கட்டணமானது பில்லில் சேர்க்கப்படாது. சிலிண்டரை வீட்டு வாசலில் டெலிவரி செய்வதற்கு அவர்கள் வசூலிக்கும் கட்டணம் இதுதான். இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பொதுமக்களுக்கு பலமுறை கூறியிருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் இந்த கூடுதலான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்காக அரசானது சமையல் சிலிண்டர்களை வீட்டிற்கு டெலிவரி செய்வதற்கு புதிய விதிகளை எல்லாம் அமல்படுத்தியிருக்காங்க. இந்த விதிகளின்படி பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTP நம்பரை சிலிண்டர் டெலிவரி செய்ய வந்த நபருக்கு வழங்க வேண்டும். இந்த OTP நம்பர் வழங்கப்படாவிட்டால் சிலிண்டர் டெலிவரி செய்யப்படாது. சிலிண்டரை டெலிவரி செய்யும் பொழுது டெலிவரி செய்ய வந்த நபருக்கு OTP வழங்கப்பட வேண்டும். உங்கள் மொபைல் எண் மாறியிருந்தால் டெலிவரி செய்த நபர் செயலி மூலம் புதிய எண்ணை புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPG கேஸ் சிலிண்டர் விநியோகத்திற்கு கூடுதல் கட்டணம் கேட்டால் நுகர்வோர் புகார் அளிக்கலாம். கூடுதல் கட்டணம் வசூலிப்பது சட்ட விரோதமானது. எனவே அதற்கான காரணங்களை விவரித்து சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சியில் நீங்கள் புகாராக கொடுக்கலாம். அதற்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டரை விநியோகத்தை ஏஜென்சியில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் தெரிவிக்கவும். உங்களுடைய புகார் ஒரு பதிவாக வைக்கப்பட வேண்டும். மேலும் உங்களுக்கு ஒரு புகார் எண்ணும் அவங்க கொடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த புகாரானது உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவிலும் நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கேஸ் சிலிண்டருக்கு அதிகமான கட்டணம் வசூலிப்பதற்கு நீங்கள் புகார் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தொடர்பு விவரங்கள் எல்லாம் கொடுக்கணும். அதன் பிறகு புகார் செய்த தேதியும் நேரத்தையும் நீங்கள் குறிப்பிடணும். சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சியினுடைய பெயர், முகவரியும் அதில் கொடுத்துருக்கணும். கூடுதலாக கட்டணம் எவ்வளவு கொடுத்தீங்க, வசூலித்த தேதி மற்றும் நேரத்தையும் நீங்க குறிப்பிடணும். அதோடு நீங்க கொடுத்த புகாருக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அதாவது கேஸ் ஏஜென்சியில நீங்க கொடுத்த புகாருக்கு ஒரு புகார் எண் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். இந்த புகாருக்காக நீங்க எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.